Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Desire episode 2. ஆனால் எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, நான் கூட அவனை எனிக்மான்னு சொன்னேனே, அவனை நான் வந்து வெண்லாங்கன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன். அது வெண்லாங் கிடையாது. அவனோட ஃபேஸ சரியா காட்டவே மாட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது. ஹுவாயாங் தான் அது. அவன் தான் ஆக்சுவலா எனிக்மா. இத செகண்ட் எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு. அவன் என்ன பண்றான்னா, மிஸ்டர் ஷெங்கோடைய எக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான்ல. ஸோ, அவனுக்கு எந்த மாதிரி டைப் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி மாறி ஹுவாயாங் போய் மிஸ்டர் ஷெங் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தனை நாளா நான் ஹுவாயாங்க ரொம்ப நல்லா இன்னசென்ட்டுன்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அத போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் கூப்பிட்டு விசாரிக்கிற ஆளு ஹுவாயாங்குன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்ததால கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அவன் பேர்ல கூட ஹுவானா இருந்துச்சு. அதனால நான் அவன் தான் ஹுவாயாங்குன்னு நினைச்சுக்கிட்டேன். பட் அது வேற யாரும். இப்ப வாங்க எபிசோட் 2க்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். காட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை கொடுக்கறதுக்காக ஹுவாயோட வீட்டுக்கு வரான். அவன் கதை ஓப்பன் பண்ணும்போது ஹுவாக்கு பின்னாடியே அங்கே வெண்லாங்க இருக்கான். வெண்லாங்க பார்த்த காட்டுக்கு லைட்டாக ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஸ்மெல் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னுட்டு, சரி வேற எதுவும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அப்போ வெண்லாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு காட்டுக்கிட்ட பேச வரான். என்ன இவ்வளோ சீக்கிரமா போற? என்ன உன் ஃப்ரெண்டை போய் நீ மறுபடியும் கம்ஃபர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் தயங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்ல, சரி பரவாயில்ல போ. நீ இல்லைன்னா என்ன, கம்பெனியில நடக்காம போயிடுமா என்ன? என்கிட்ட நிறைய செக்ரட்டரி இருக்காங்க, நான் அவங்கள வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வேணும்னே கடுப்புல சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் பக்கத்துல வந்து, நாளைக்கு வேலைக்கு வரும்போது நல்லா குளிச்சுட்டு வா, நாளைக்கு இதே ஒமேகா சென்ட்டோட என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டு போறான். பாவம் அவனுடைய பார்ட்னரோட ஸ்மெல் அப்படின்னு வெண்லாங் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா காட்டுவோட ஸ்மெல்லே அதுதான் இன்னும் அவனுக்கு தெரியல. அப்புறம் பேசிட்டு உள்ள வர, இந்த ஹவாய் அங்க ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு ஃபோன்ல என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் கூட அது அவனோட ஃபோனுன்னு நினைச்சேன். அவன் ஃபோன் கிடையாது, வெண்லாங்கோடைய ஃபோன் அது. வெண்லாங்கோடைய ஃபோன்ல இருந்து மிஸ்டர் ஷெங்கோடைய ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆக்சுவலாக எதுக்கு இங்கே வெண்லாங் வந்திருக்கான்னா, ஹுவாய் அங்கே இங்கே மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் வந்திருக்கான். மற்றவங்க முன்னாடி வெண்லாங்க பார்த்து ரொம்ப பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுறான்ல ஹுவாயாங்கு. ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி கிடையாது. அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இவன் எப்படி திமிரா ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. என்ன பண்ணுற நீ, எத்தனை டைம் என் ஃபோனை பார்ப்பேன், கொடு அப்படின்னு கேட்குறான். இரு கொஞ்ச நேரம் பார்த்து தரேன் அப்படின்னு மறுபடியும் அவன் மிஸ்டர் ஷெங்கோட ஸ்டோரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன அந்த மிஸ்டர் ஷெங்க அவ்வளோ பிடிச்சிருக்கான் அப்படின்னா அவனையே உனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியது தானே, என்னது கூப்பிட்ட அப்படின்னு வெண்லாங் கடுப்பா கேட்க, அதை விட நீ ஏன் இன்னைக்கு இவ்வளோ கடுப்பா இருக்க, வேற ஏதாச்சும் தப்பா சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு, ஆமாம் செக்ரட்டரி காட்டுக்கிட்ட எதுக்கு நீ அந்த மாதிரி சொன்ன, அவன் மேலே ஒன்றும் ஸ்மெல் அடிக்கலையே, அந்த சென்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃப்ரூட்டியாக ஃப்ளாரலாக நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அது பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னுட்டு அவன் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிக்கிறான். எதுக்கு நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இப்படியெல்லாம் இருந்தா யாருக்கும் ஒன்று பிடிக்காது அப்படின்னு ஹோயாங் சொல்ல, அதுக்கு வெண்லாங்கு, நான் ஒன்றும் நீ கிடையாது, என்னை யாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் மிஸ்டர் ஷெங் அவனுடைய ஆஃபீஸில் இருக்கான். அவனுடைய செக்ரட்டரி சென் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நம்ம வருஷம் வருஷம் $1 பில்லியன் செலவு பண்ணுறோம் அந்த கேன்சர் சொன்னாங்களே, அந்த கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் நம்மளால் ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கூட கொடுக்க முடியல, லேபில் எல்லாரும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஷென் சாரி அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் ஷென் நான் ஒன்றை எதுவும் சொல்லலை, நான் உன்னை பர்சனலாக எதுவும் திட்டலை, நான் சொல்கிறது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள தான். மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பாரு, அந்த எக்ஸ் ஹோல்டிங்கு அப்புறம் ஹெச்எஸ் குரூப்பு அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கோம், ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறனே, ஒரு பிரேக் த்ரூ கூட நம்மளால் கொடுக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ மிஸ்டர் ஷென், சாரி சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஆக விட மாட்டேன், நான் மறுபடியும் அவங்கள்ட்ட பேசி ஏதாச்சும் ஒரு பிரேக் த்ரூ வரதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஷெங்குக்கு அவனுடைய ஃப்ரெண்டு போக்கியா கால் பண்ணுறான். என்னடா சொல்லு அப்படின்னு அவன் கடுப்பாக கேட்க, இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கியா, ஃப்ரீயாக இருந்தால் ராயல் ஸ்கை கிளப்புக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றான்.
நான் ஃப்ரீயா இருந்தாலும் வரமாட்டேன். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு ஷெங்கு சொல்ல, "என்னடா சொல்ற? இது ஒண்ணும் சும்மா டைம் பாஸ் பண்றது கிடையாது. இது வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு வேற வேலை இல்ல" அப்படின்னு ஷெங்கு திட்டுறான். "டேய் நான் சொன்னா கேளு. என்கிட்ட ஒரு செம்ம நியூஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நைட்டு ராயல் ஸ்கை கிளப்புக்கு எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்கல்ல, அந்த கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான ஆள் இங்க வரப்போறான். நீ வந்தீன்னா அவன மீட் பண்ணலாம்ல. நீ ரொம்ப நாளா அவங்க கூட ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, வா அப்படின்னு கூப்பிட, அந்த மீட்டிங்க்காக ஷெங்கு அங்க கிளம்பி வரான். ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த ஆள் வரவே இல்ல. டேய் 12:30 ஆக போகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போக போறான். ஒரு நிமிஷம் இரு. அந்த ஒய்கேடபிள்யூ பத்தின ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அது என்ன ஒய்கேடபிள்யூ அப்படின்னு கேட்க, அதான் அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோடைய சிஇஓ. அவன பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா, அவன நெறைய பேர் பார்த்ததே கிடையாது. யாருமே அவன பார்த்ததில்ல. ஆனா, அவன பத்தினா எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவன எல்லாருமே யூ நோ ஹூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஒய்கேடபிள்யூ அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு அவன் கடுப்பாகுறான். "ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றத கேளு. என் ஃப்ரெண்டோடைய பிசினஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து எனக்கு அவன பத்தின நியூஸ் தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலா அவங்க அப்பாவோடைய சொந்த பையன்னு சொல்ல முடியாது. ஆனா இல்லெஜிட்டிமேட் சன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பொறந்த குழந்தை கிடையாது. அந்த கீப்புக்கு பொறந்த குழந்தைன்னு சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி. இருந்தாலும் அவனுடைய பவர், அவனோட டேலண்ட்ட வச்சு மத்த எல்லா வாரிசுங்களையும் பின்னாடி தள்ளிட்டு இப்ப அவன் முன்னாடி இருக்கான். அவனால தான் இப்ப அந்த கம்பெனியே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரிக்குள்ள மட்டும் தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வேர்ல்டு வைட் பிசினஸ் பண்றதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு அந்த பர்சன பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த எக்ஸ் ஹோல்டிங் அப்படின்ற கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடி பெய்ச்சோ ஹோல்டிங் அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு. அதை எக்ஸ் ஹோல்டிங்னு மாத்துனது அவன் தான் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அவன் பேர் மாத்துனான் அப்படின்னு ஷெங்கு கேட்குறான். அதான் அவன மாதிரியே பேரும் கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்கணும் தான் அவன் எக்ஸ்ன்னு வச்சான் போல அப்படின்னு இவன் சொல்ல, எனக்கு என்னமோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சைல்டிஷா இருக்குது. ஏதோ இடியாட்டிக்கா இருக்குது அப்படின்னு ஷெங்கு சொல்றான். அப்படி அசால்ட்டா அவனை நினைச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதே கிளப்ல இன்னொரு ரூம்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹுவாயாங் அங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றான் போல. அவன் ட்ரிங்க்ஸ் குடுக்கறதுக்காக போறான். அங்க ஒருத்தவன் ஹுவாயாங்க பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சு போயிடுது. "இங்க வா, வந்து என் பக்கத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணு" அப்படின்னு ஹுவாயாங்க கூப்பிடுறான். ஆனா இவன் தயங்கிட்டு, "இல்ல சாரி, எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதே நேரம் இந்த போக்கியா இருக்கான்ல, அவன் ஷெங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி கண்ட்ரி பில அவங்க வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியா இல்ல. இப்ப அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த கண்ட்ரி பியவே அவங்க வாங்கிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ட்ரியோட பேர் தான் கண்ட்ரி பி. ஓகேவா? உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். அப்ப ஷெங்கு சொல்றான், "எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் கேட்டா பெருசா அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வரல. அவனே ஒரு கீப்புக்கு பொறந்த பையன். அவன் வேலை அவன் சாக்கடையிலே இருக்க வேண்டியது தானே. அவன யாரு கூப்பிட்டு வந்து இங்க சிஓவா உட்கார வச்சது?" அப்படின்னு கேட்க, "அவன அவ்வளோ ஈஸியா எடை போட்டுறாத" அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா இருந்தாலும், அவன் தான் ஒரு கீப்புக்கு பொறந்த பையன்னு தெரிஞ்சு, அவன் கூட எதுக்கு நீ மீட்டிங் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க, "அது வேற. அது பர்சனல் இஷ்யூ. நான் ப்ரொஃபஷ்னலையும், பர்சனலையும் ஒண்ணா சேர்க்கறது கிடையாது. எனக்கு ப்ரொஃபஷ்னலா அவன் கூட ஒரு மீட்டிங் வேணும். அவ்வளோதான். ஆனா, இதுக்கு மேல அவன் வருவான்னு எனக்கு தோணல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு" அப்படின்னுட்டு ஷெங் அங்கேருந்து கிளம்பி வெளியில வரான். அதே நேரம் பக்கத்து ரூம்ல ஹுவாயாங்கு அந்த இன்னொரு ஆள்கிட்ட அவன்கிட்டருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னுட்டு வெளியில வர ட்ரை பண்றான். ஆனா, அந்த இன்னொருத்தவன் ஹுவாயாங்க விடவே மாட்றான். "வான்னு சொல்றேன்ல, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா?" அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஷெங்கு வெளியில வர, ஹுவாயாங்கு ஷெங்கோடைய கைய பிடிக்கிறான். பிடிச்சு அவன பார்த்து, "எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்" அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட்டு ஷெங் அவன ஒரு மாதிரி தான் பார்க்குறான். அப்ப அந்த இன்னொருத்தன் வெளியில வந்துட்டு, "நீ யாரு?" அப்படின்னு ஷெங்கு கிட்ட சண்டைக்கு வரான். அப்ப அங்க இருக்கிற மத்தவங்கலாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க, இந்த ஒமேகாக்காக 2 ஆல்ஃபா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷெங்கு ஹுவாயாங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனுடைய ஃபெர்மான்ஸ் வெளியில வருது. அவன் தான் வந்து வெறும் ஆல்ஃபா கிடையாதுல்ல. அவன் எஸ்டேர் ஆல்ஃபா. ஸோ மத்த ஆல்ஃபாவோட அவனுக்கு பவர் அதிகம். அவனோட பவருக்கு முன்னாடி அந்த இன்னொரு ஆளுடைய பவர் அப்படியே அடங்கி போயிடுறான். அவனால அந்த வலிய தாங்க முடியல. அந்த ஆள் அங்கேயே மயக்கம் போட்ட மாரி விழுந்துடுறான். அப்புறம் அந்த கிளப்புடைய ஓனர் வந்து மிஸ்டர் ஷெங் கிட்ட சாரி கேட்குறான். "மிஸ்டர் ஷெங்கன் இந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்க கூடாது. அவர்கிட்ட சாரி கேளு" அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங் அவன்கிட்ட சாரி கேட்க வரான். அதுக்கு ஷெங்கு, "இல்ல சாரி எல்லாம் வேண்டாம்" அப்படின்னுட்டு, "நீங்க கரெக்டான டைம் வந்து ஹுவாயாங்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னுட்டு, "ஹுவாயாங் நீயும் தேங்க்ஸ் சொல்லு" அப்படின்னு சொல்ல அவனும் தேங்க்ஸ் சொல்றான். ஆனா ஷெங் அவ்வளோ சீக்கிரம் விடுற மாதிரி இல்ல.
நீங்க இவ்ளோ பெரிய கிளப் நடத்துறீங்க. கிளப்ல வரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த மாரி ஆளெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க?" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷெங் அங்கருந்து கிளம்ப, அந்த ஆளு ஹுவாயாங்க அனுப்பி அவர வெளியில விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங் பின்னாடியே வரான். "நான் உன்ன இங்க பார்ப்பேன்னு நெனச்சே பார்க்கல" அப்படின்னு ஷெங் அவன பார்த்து சொல்ல, "நான் இங்க சும்மா பார்ட் டைம்க்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னுட்டு ஷெங்குடைய கைய பிடிக்கிறான். "எனக்கு உங்க நம்பர் தர்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷெங்கு நக்கலா, "முடியாது. ஏன் உனக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமா? இல்ல என் கூட என் வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு கூப்பிட, "ச்சே நான் அந்த அர்த்தத்துல சொல்லல" அப்படின்னு அவன் சொல்ல, "சும்மா என்கிட்ட வந்து இந்த மாரி வழியிற வேலைலாம் வச்சுக்காத" அப்படின்ட்டு ஷெங் அங்கருந்து போயிடுறான். ஹுவாயங் அவன் போறதையே பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள, "ரொம்ப கியூட்டா இருக்கான்" அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல இருக்கும்போது, மிஸ்டர் ஷெங்கோடைய செக்ரட்டரி வந்து அவன்கிட்ட ஹுவாயாங் அங்க வந்ததாகவும், அவன் இத உங்ககிட்ட குடுக்க சொன்னதாகவும் சொல்லி ஒரு கவர் குடுக்குறான். அந்த கவருக்குள்ள ஷர்ட்ல கையில போடுவாங்கல்ல கஃப்லிங்ஸ் அது இருக்குது. "இது நீங்க போன டைம் மீட் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டீங்களாம்மா, உங்ககிட்ட குடுக்க சொன்னா" அப்படின்னு சொல்ல, அவன் எடுத்து பார்க்குறான். அவன் குடுத்த கவருக்குள்ள ஒரு பேப்பரும் இருக்கு. அந்த பேப்பர்ல, "நீங்க நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கஃப்லிங்க திரும்ப குடுக்கறதுக்காக தான் நான் உங்கள்ட்ட நம்பர் கேட்டிருந்தேன்" அப்படின்னு ரொம்ப பேசிக்கா எழுதியிருக்குது. அத படிச்சு பார்த்துட்டு அவன் டஸ்ட்பின்ல போட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, டஸ்ட்பின்குள்ள போட்ட அந்த பேப்பர எடுத்து அவனுடைய ட்ராக்குள்ள வச்சுக்கிறான். அப்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷெங்குக்கு கால் வருது. அவங்க அப்பா ரொம்பவே சீரியஸா இருக்காருன்னு. அவங்க அப்பாவுக்கு தான் கேன்சர் இருக்குதுல்ல. அந்த கேன்சருக்கு தான் இவங்க இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்கல. அப்ப ஷெங் அங்க வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய தம்பி அங்க இருக்கான். தம்பினா சொந்த தம்பி கிடையாது. இவனுடைய அப்பாவுடைய இன்னொரு ஒய்ஃப்க்கு பொறந்த தம்பி. அவன் ரொம்ப கடுப்பா டாக்டர திட்டிக்கிட்டு இருக்கான். "ஏன் இன்னும் உங்களால மருந்து கண்டுபிடிக்க முடியலையா? எங்க அப்பா சாகுறதுக்கு வெயிட் பண்றீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஷெங் பக்கத்துல வந்து, "என்ன பண்ற நீ? இது ஹாஸ்பிட்டல். குடும்பத்தோடைய மானத்த வாங்காத" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இத்தன நாளு? அப்பாக்கு உடம்பு சரியில்ல. நீ வந்து அப்பாவ பார்க்குறியா? உனக்கென்ன? உன்னுடைய வேலை மட்டும் தான் முக்கியம். உனக்கு பிசினஸ் நல்லா பண்ணா போதும். நல்லா உனக்கு காசு வந்தா போதும்" அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, ஷெங்கோடைய செக்ரட்டரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. "அப்படியெல்லாம் அவர பத்தி சொல்லாதீங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே அவரு சம்பாதிக்கிறாரு. நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஆக்சுவலா ஷென்னுக்கு வந்து தம்பி, தங்கச்சி நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க எல்லாருமே ஜாலியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தானே வேலை செய்றாரு. அவரு ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்ததில்ல தெரியுமா?" அப்படின்னு அவன் ரொம்ப பெருமையா சொல்றான் ஷெங்க பத்தி. அப்ப ஷெங் சொல்றான், "இல்ல வேண்டாம். அதெல்லாம் அவன்ட்ட சொல்லாதீங்க. சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் புரியாது" அப்படின்னு சொல்ல, "ஓ! அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்களா? அப்புறம் எதுக்கு இன்னும் கேன்சருக்கு மருந்தே கண்டுபிடிக்கல?" அப்படின்னு சொல்ல, ஷெங்கு கடுப்பாயிடுது. "ஏன் நீ சும்மா தான இருக்க? வேணா நீ லேபுக்குள்ள வந்து நீ மருந்து கண்டுபிடியேன் பார்க்கலாம். என்ன பண்றது? நீ தான் ஸ்கூலே பாஸ் பண்ணலல்ல" அப்படின்னு அவனையும் செம்மையா திட்டிடுறான். அவனோட தம்பிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் ஷெங் கோவமா அங்கருந்து வந்துடுறான். லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவன் ஹுவாயாங்க பார்க்குறான். ஷெங்க பார்த்ததுமே ஹுவாயாங் லிஃப்ட்டுக்குள்ள ஏறாம சும்மா நின்னுகிட்டே இருக்கான். லிஃப்ட் மூட போகுது. அப்ப ஷெங் அவன உள்ள வான்னு கூப்பிட, அவனும் வந்து உள்ள நிக்கிறான். அப்ப ஹுவாயாங் கூடயே அவன் டாக்டரும் வரான். டாக்டர் அவன் ஆல்ரெடி ஹுவாயாங் சொல்லியிருக்கான்ல, அவனோட சிஸ்டர் அங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த சிஸ்டருக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் போல. அதுக்காக இன்னும் மணி அவன் ரெடி பண்ணல. "சீக்கிரம் மணி ரெடி பண்ணணும். இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது. 6 லேக்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்ல, "நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? நான் வேணா காசு அப்புறமா தரேன்" அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, "சாரி இவ்ளோ பெரிய அமௌண்ட் குடுக்காம ஆப்ரேஷன் பண்ண முடியாது. உன் சிஸ்டருடைய பெட் 291 காப்பாத்தி வைக்கிறதே பெரிய விஷயம்" அப்படின்னுட்டு டாக்டர் அங்கருந்து போயிடுறாரு. இதெல்லாம் பின்னாடி இருந்து ஷெங்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஹுவாயாங்கு அவன் கஃப்லிங் அனுப்புனான்ல, அந்த கஃப்லிங் வந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு திரும்புறான். அப்ப ஷெங்கு கேட்குறான், "ஏன் உனக்கு ஹெச்எஸ்ல சரியா சேலரி தர மாட்றாங்களா? அது மட்டும் இல்ல கிளப்லயும் நீ ஒர்க் பண்ற. உன்னுடைய சிஇஓ கிட்ட ஃப்ளர்ட்டும் பண்ற. இத்தனையும் பண்ணி உன்னால உன் சிஸ்டருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்ட முடியலையா?" அப்படின்னு கேட்குறான். அப்ப ஹுவாயாங்கு கடுப்பாயிடுது. "நான் ஒண்ணும் கிளப்ல எஸ்கார்ட் வேலை பண்ணல. நான் ஜஸ்ட் அவங்க ஒரு வெயிட்டரா தான் வேலை செய்றேன். அது மட்டும் இல்ல, வென்லாங்க்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல. நான் ஜஸ்ட் அவனுடைய எம்ப்ளாயி அவ்வளோதான். என்னை பத்தி தெரியாம தப்பா பேசாதீங்க" அப்படின்னுட்டு ஹுவாயாங் கோவமா அங்கேருந்து வெளியில போயிடுறான். அப்ப ஷெங் மனசுக்குள்ள, "அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. ஜஸ்ட் கோவொர்க்கர்ஸ் தான். இத ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. அப்ப அவனுடைய செக்ரட்டரி சென்னுகிட்ட அவ சிஸ்டரோட பெட் நம்பர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அவன் கரெக்டா 291ன்னு சொல்றான். அடுத்த சீன்ல காட்டு இருக்கான்ல, அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவன் அவனுடைய சிஸ்டருக்கு பில்லு கட்ட வந்திருக்கான். அவனும் பெட் நம்பர் 291ன்னு சொல்றான். ஸோ எனக்கு புரியல.
அவனுடைய சிஸ்டர், அதாவது ஹுவாயாங்கோட சிஸ்டரும், காட்டோட சிஸ்டரும் ஒரே ஆளா. ஏன்னா 2 பேருமே பெட் நம்பர் 291 தான் சொல்றாங்க. அவனும் 291க்கு தான் ஃபீஸ் கட்ட வந்திருக்கான். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஆல்ரெடி இந்த பெட்டுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு" அப்படின்னு. "அப்படியா? ஆனா நான் கட்டலயே! யார் வந்து கட்டுனாங்க?" அப்படின்னு கேட்க, "டாலா, ஹேண்ட்ஸமா ஒரு ஆல்ஃபா வந்து கட்டுனாரு" அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. இவன் அப்படின்னா கண்டிப்பா வென்லாங் தான் கட்டியிருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்து ஆஃபீஸ்க்கு போனதுமே காட்டு வென்லாங்க பார்க்க போறான். அவங்க மீட்டிங்கோட வென்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றதுக்கு போறான். அத இன்ஃபார்ம் பண்ணிட்டு, "என் சிஸ்டருடைய சர்ஜரிக்கு நீங்க தான் ஃபீஸ் பே பண்ணீங்களாமே! ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பணம் வந்தா நான் கண்டிப்பா திரும்ப குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வென்லாங்கு, "பரவால்ல, நீ தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ காசு குடுக்கவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றான். "இது ஒண்ணும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த காசு ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் அவ்ளோ பெரிய அமௌண்ட் இல்ல" அப்படின்னு சொல்ல, அப்புறம் "அந்த காச நீ என்கிட்ட குடுக்குறியோ இல்லையோ, வேலைக்கு வரும்போது தயவு செஞ்சு நல்லா குளிச்சுட்டு வா. உன்னுடைய ஒமேகாவோட ஸ்மெல்லு உன் மேல வருது. அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றான். பாவம் காட்டு அந்த ஒமேகாவே அவன்தான் அப்படின்னு எப்ப அவன் வென்லாங்கிட்ட சொல்லப் போறானோ தெரியல. அன்னைக்கு நைட்டு ஷெங் அவனோட ஃப்ரெண்ட பார்க்க வரான். ஷெங்கு கூடவே ஒரு பொண்ண கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஒமேகா. அப்ப அவனோட ஃப்ரெண்டு கேட்குறான், "என்னடா, நீ ஃப்ளோரல் சென்ட் இருக்கிற ஒரு ஒமேகாவ கூப்பிட்டு வர, உனக்கு எப்பயும் ஃப்ரூட்டி சென்ட் தானே பிடிக்கும்" அப்படின்னு கேட்க, அவன் அவன் நினைச்சு பார்க்குறான் ஹுவாயாங்க. அன்னைக்கு கிளப்ல ஹுவாயாங் இவன் கைய பிடிச்சான்ல, அப்ப அவனுடைய ஸ்மெல்ல இவன் ஸ்மெல் பண்ணியிருப்பான். அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, "பரவால்ல, இப்ப எனக்கு ஃப்ளாரல் சென்ட்டும் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் போக்கி அவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, அவன் ஃபோன பார்க்குறான். "யாருக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அப்போ ஹுவாயாங் யார்கிட்டயோ நம்பர் வாங்கி ஷெங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். "நான் கேஷியர் கிட்டேருந்து உங்க நம்பர் வாங்குனேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு ஷெங் ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹுவாயாங்கே கால் பண்ணிடுறான். இவனும் பட்டுன்னு கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். அப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. "அன்னோன் நம்பர்லாம் நீ எடுக்க மாட்டியாடா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனும் கால் அட்டெண்ட் பண்ணி "சொல்லு" அப்படின்னு கேட்குறான். "நான் தான் ஹுவாயாங்" அப்படின்னு சொல்ல, "தெரியும், சொல்லு ஹுவாயாங்" அப்படின்னு இவன் சொல்ல, "யாருடா அந்த ஹுவாயாங்?" அப்படின்னு போக்கியா பக்கத்துல வந்து கேட்குறான். ஷெங் அவனை தள்ளி விட்டுட்டு, "சொல்லு" அப்படின்றான். அப்ப ஷெங்க்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். "என் சிஸ்டருடைய பில்லு நீ தான் பே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். "ஏன், எதுக்கு?" அப்படின்னு ஷெங் கேட்க, "இல்ல, நான் உனக்காக ஒரு மீல் ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு என்னமோ 60 வயசு ஆன மாதிரி பேசுறியே" அப்படின்னு ஷெங்க கிண்டலா கேட்குறான். "சரி, இந்த சாட்டர்டே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா?" அப்படின்னு ஹுவாயாங் மறுபடியும் கேட்க, "இல்ல, எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. இல்லன்னா ஒண்ணு பண்ணு, சாட்டர்டே நீ என்ன பார்க்க என்னோட இடத்துக்கு வா. அங்கவே நம்ம பிளான் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவன வர சொல்றான். அதுக்கு ஹுவாயாங் லைட்டா தயங்குறான். "ஏன், உனக்கு வேண்டான்னா வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் வரேன். எந்த டைம் எந்த இடம்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, ஷெங் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து, "டேய், யார்ரா அது? யார் அந்த ஹுவாயாங்கு? நீ இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லாம் எடுக்க மாட்டியே" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். "அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, உன் வேலையை பாரு" அப்படின்னுட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு அவன் சொன்ன இடத்துக்கு ஹுவாயாங்கும் வரான். ஆனா அவனை உள்ள விட மாட்றாங்க. "நான் ஷெங்கோட ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி நிறைய பேர் ஷெங்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ள வராங்க. "இன்விடேஷன் இருந்தா காட்டுங்க" அப்படின்னு சொல்ல, "சாரி, என்கிட்ட இன்விடேஷன் இல்லை" அப்படின்னு அவன் சொல்றான். "சரி, மிஸ்டர் ஷெங்குக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவனும் ஃபோன் எடுத்து கால் பண்றான். ஆனா ஷெங் அட்டன் பண்ணவே மாட்றான். பார்த்தா ஷெங் அங்கேயே ஸ்ட்ரைட்டா வந்துடுறான். "என்ன பண்றீங்க? வா உள்ள" அப்படின்னு ஹுவாயாங்க உள்ள கூட்டிட்டு போறான். அப்ப அவங்க 2 பேரும் உள்ள போகும்போது, "நான் கூட சாதாரணமா தான் இருக்கும்னு நெனச்சேன். இவ்ளோ பெரிய இடமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன்" அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். "நான் இப்ப வேணா கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "கிளம்புறதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு அவன மேலேயும் கீழேயும் பார்க்குறான். "பரவால்ல, நீ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்க. வா" அப்படின்னு அவன உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஷெங்க கேட்குறான், "ஏன், வென்லாங் உன்னை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தது இல்லையா?" அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்றான். "அப்படின்னா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வர்றது?" அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்றான். "சரி, அடுத்த டைம் வரும்போது நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்ல, "அடுத்த டைம் நான் அந்த மாதிரிலாம் வரமாட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லை" அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, "அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னோட செக்ரட்டரி அனுப்பி நான் உனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கி தர சொல்கிறேன். என்ன, ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, "இல்லை, எனக்கு இப்பயும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் வேணா இப்போ போகிறேன். இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல. உன் ட்ரெஸ் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை. வா" அப்படின்னு அவனையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான்.
அங்க ஷெங்கோட ஃப்ரெண்ட்ஸு நெறைய பேர் இருக்காங்க. இவன் மட்டும் தயங்கி தயங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப போக்கியா அங்க வரான். அவன் வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு ஹுவாயாங்க, "யார் இது? இதுக்கு முன்னாடி நான் இவன பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, "உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல. உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு ஷெங்கு சொல்றான். அப்ப போக்கியா பக்கத்துல போய் ஹுவாயாங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலா இவங்கலாம் ஆல்ஃபா, ஒமேகா அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது உல்ஃப் மாதிரி. ஆனா போக்கியா ஸ்மெல் பண்ணது ஹுவாயாங்க்கு பிடிக்கல. அவன் பட்டுன்னு அங்கருந்து எந்திரிச்சிடுறான். அப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு யூஷான் இருக்கான்ல, "டேய் ஏன்டா இந்த மாரி பண்ற? சும்மா இரு. எதுக்கு அவன அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற?" அப்படின்னு சொல்றான். "சரி, சரி விடு. நான் உன்ன ஸ்மெல் பண்ணல. உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அவன் ஹுவாயாங்குன்னு சொல்றான். "ஓ! நீ தான் அந்த ஹுவாயாங்கா? உன் கால தான் நேத்து இவன் அட்டெண்ட் பண்ணானா?" அப்படின்னு அவன் மேல கைய வைக்க, "டேய் அவன டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு ஷெங்கு சொல்றான். "என்னடா ஆளாளுக்கு ஓவரா சீன் போடுறீங்க. ஏன் நான் உன்ன ஸ்மெல் கூட பண்ணி பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு போக்கியா கேட்க, யூஷான் சொல்றான், "டேய் ஏன்டா இந்த மாரி பிஹேவ் பண்ற? சும்மாவே ஷெங் இந்த மாரி ஈவென்ட்க்கெல்லாம் வரமாட்டான். இந்த மாதிரி பண்ணா அவன் இனிமே சுத்தமா வரமாட்டான்" அப்படின்னு சொல்ல, போக்கியா எதுவும் பண்ணாம சும்மா உட்காந்துடுறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாரி ட்ரிங்க் பண்ணி பழக்கம் போல. ஆனா ஹுவாயாங்க்கு பழக்கம் இல்லல்ல. ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது. வெளியில நடந்து வரும்போது போக்கியா ஹுவாயாங் பக்கத்துல போய் அவன் தோள் மேல கை போட்டு அவனை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். ஷெங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஷெங் கடுப்பாயிடுது. அவன் பக்கத்துல இருந்து போக்கியோட கையை தட்டி விட்டுட்டு அவன் தோள் மேல கையை போட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவனோட கார்லயே அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப வழியில ஹுவாயாங் அவனுடைய ஃபோனை ஷெங் கிட்ட காட்டுறான். ஆக்சுவலா இவன் சிஸ்டருடைய ஃபீஸ் அவன் பே பண்ணான்னு சொன்னான்ல, அதை எப்படி ரீபேமெண்ட் பண்றது அப்படின்னு, இந்த நாளைக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கான். அந்த பிளானை அவன்கிட்ட காட்டுறான். என்னால அதிகமா கொடுக்க முடியாது. ஆனா எப்படியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொடுத்து அந்த கடனை நான் சீக்கிரமா அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷெங் அவனை பார்த்து, இதை விட ஒரு ஃபாஸ்டான வே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் சரியா புரிஞ்சுக்காம, சாரி எனக்கு சேலரி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல, நான் அதை சொல்லல. நீ வேணா என்னோட பார்ட்னர் ஆயிடு. இந்த காசை நீ எனக்கு திரும்ப தர வேணாம் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் சொல்றான். ஆனா அதுக்கு குவாய் அங்க ஒத்துக்க மாட்றான். இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா இந்த காசை திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவன் தூங்கிடுறான். அப்ப ஷெங்குக்கு அவனோட ஃப்ரெண்டு போக்கியா கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. அந்த ஹுவாயாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஒருவேளை நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அவனை வேணா என்கிட்ட தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்றான். ஷெங் எதுவும் சொல்லாம போனை கீழே வச்சிடுறான். அப்புறம் ஹுவாயாங்கோட வீடு வந்துடுது. வீடு வந்ததுமே அவன் கரெக்டா எந்திரிச்சிடுறான். நான் வேணா அவனை கொண்டு வந்து உன் வீடு வரைக்கும் விட்டுட்டு போகவா அப்படின்னு ஷெங்கு கேட்க, இல்ல வேண்டாம், இந்த இடம்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும், உங்க ஷூ அழுக்காயிடும் அப்படின்னுட்டு அவனே தனியா இறங்கி போறான். போறதுக்கு முன்னாடி இவனை பார்த்து தேங்க்யூ, குட் நைட் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.